குட் மார்னிங் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு ட்ரேட் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம 2 ஸ்டாக்ல எடுத்தோம். காலைல இந்த பல்ராம் சினி மில் வந்து செம புல்லிஷாக இருந்தது. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டில் எவ்வளோ புல்லிஷாக போகும், ரீட்ரெஸ்மெண்ட்டு. நம்ம இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணும், பட் அங்கே எடுக்கல. ரீட்ரெஸ்மெண்ட் ஆகி இங்கே 1 மினிட்ல மறுபடியும் க்ளோஸு ட்ரெட் லைன் க்ளோஸ் ஆன போது ட்ரேட் எடுத்தோம். இதை ஸ்டாப் லாஸாக வச்சோம். இந்த ட்ரேடோட என்ன பிரச்சனைனா, இதில் ஜெரோதா சார்ட்டில் பார்க்கும்போது இந்த ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டிலே இல்லை. அதுவும் ரெட் கேண்டில் இல்லை, அதுவும் புல்லிஷ் கேண்டிலாக தான் இருக்குது. அது ஒரு ரீசனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த நம்ம ட்ரேடிங் பார்த்து போச்சு ட்ரேட் எடுத்தோம். பட்டு இந்த கேண்டில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. நம்ம ஃபுல் ஸ்டாப் லாஸ் இல்லை, நம்ம லேட்டாக தான் என்ட்ரி ஆனோம். அதனால் ஃபுல் ஸ்டாப் லாஸ் இல்லை, கம்மியாக தான் இதில் இதுவாச்சு. அடுத்த ட்ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரெண்டாவது இதுன்னு பார்த்தீங்கன்னா பிபிசிஎல்ல தான். இது ஆக்சுவலாக காலைல நல்ல புல்லிஷாக ஃபஸ்ட்டு கேண்டில் 3-4 கேண்டில் கொடுத்ததா. நம்ம இதை பார்த்தோன்னே நம்ம ட்ரேட் எடுக்க மாட்டோம். இதை நம்மளோட ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறமா அதை பிரேக் பண்ணாதான். இதுக்கப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி இந்த லெவலை பிரேக் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணோம், இங்கே என்ட்ரி, நம்ம ஸ்டாப் லாஸ் இது. ஓகேங்களா? இது இது டார்கெட். பட் நம்ம டார்கெட் வரையும் போல, அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஏன்னா ஃபஸ்ட் ட்ரேடில் லாஸ் ஆனதில் என்ன பண்ணேன்னா 1:1 புக் பண்ணிட்டேன். 1:1 ஆமாம் 1:1 இங்கே வந்தது. அங்கேயே கொஞ்சம் குவான்டிட்டி புக் பண்ணிட்டேன். கொஞ்சம் குவான்டிட்டி மீன்ஸ் எவ்வளோ லாஸ் ஆச்சோ அதுக்கேற்ற அதில் ஒரு அந்த ட்ரேடில் ஒரு 6,000 சம்திங் லாஸு. அது வரையும் அந்த அவ்வளோ குவான்டிட்டி எவ்வளோ வருமோ அது குவான்டிட்டி புக் பண்ணி மீதி குவான்டிட்டி ட்ரையல் பண்ணேன். இதை பிரேக் பண்ணியிருந்தா இதுதான் நம்ம செகண்ட் டார்கெட் 1:2. இதுதான் 1:2. இதில் கொஞ்சம் புக் பண்ணியிருக்கலான்னு வெயிட் பண்ணேன். பட்டு மார்க்கெட் அப்படியே கன்சல்டேஷனே ஆயிடுச்சு. ஃபுல்லாகவே கன்சல்டேஷன் ஆயிடுச்சு. இங்கே இதுக்கப்புறமா என்ன நினச்சேன்னா, இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆச்சுங்க, ஒரு ஹேமர் பேட்டர்னு. நான் நினச்சேன் இங்கே இன்னொரு கொஞ்சம் குவான்டிட்டியை புக் பண்ணிவிட்டு 1:1 இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி ஒண்டி தான் இது பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா ட்ரையல் பண்ணியிருந்தேன். இது பாருங்க, இந்த நல்ல மூவ்மெண்ட் கொடுத்தது. இதுக்கப்புறமாவது மார்க்கெட் மூவ்மெண்ட் பார்த்தா அதுக்கப்புறமா மூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறமா அந்த அப்படியே ப்ராஃபிட் புக்கிங் போயிட்டு மறுபடியும் கீழே வந்து பாருங்க, இங்கே போச்சு, இங்கே சப்போர்ட், இங்கே சப்போர்ட், இங்கே சப்போர்ட், நல்ல சப்போர்ட்டாக இருந்தது இருக்குது ஃபுல்லாக. கடைசியாக நம்ம இங்கே ட்ரைனிங் ஏசல் வச்சோம். கடைசியாக இங்கே ஒரு 2:50 2:40 ட்ரைனிங் ஏசல் அடிச்சிச்சு. அதோட வெளியே வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம சம்திங் ப்ராஃபிட். நேற்று பெரிய லாஸ், அது ரிகவரி பண்ண எத்தனை நாள் ஆகும் தெரியல. ஏன்னா நான் இப்போ பண்ண தப்பு, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். அதனால தான் அந்த அளவுக்கு. பட் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் கரெக்டாக டிசிப்ளினாக இருந்தோம். இந்த டிசிப்ளின் தான் முக்கியம். டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பெரிய ட்ரெண்டட் ஆகிடலாம். அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு நமக்கு சம் அரௌண்ட் 3,200 ஃபஸ்ட் ட்ரேடில் 6,000 சம்திங் லாஸ்ட். செகண்ட் ட்ரேடில் 10,000 சம்திங் ப்ராஃபிட் நினைக்கிறேன். அதனால் 3,200 ப்ராஃபிட்டு ஓகே தான். இன்னைக்கு ஓகே தான். டெய்லியும் டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணுவோம். இந்த சேனலில் புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஜேர்னியில் பாட்டாக இருங்க. தேங்க்யூ, டேக் கேர், பாய்.